ஒரு அழகான காடு. அங்க நிறைய விலங்குகள் இருக்கு. அந்த காடு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வருது. அப்போ எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. காட்டுக்கு ஒரு தேர்தல் வச்சு ராஜாவை தேர்வு செய்யலாம். ராஜா சொல்றத கேட்டு நம்ம காட்டை மேம்படுத்தலாம்னு முடிவு பண்றாங்க. காட்டுல தேர்தல் நடக்க போகுதுன்னு அறிவிச்சிட்டாங்க. அதுல 2 வேட்பாளர்கள் போட்டி போடுறாங்க. ஒன்னு தந்திரமான நரி, இன்னொன்னு ரொம்ப நேர்மையான புத்திசாலியான யானை. நரி தந்திரமா ஒரு திட்டம் போட்டது. நாம அரசனானா நமக்கு கீழே தான் எல்லாருமே. நாம என்ன சொன்னாலும் இவனுங்க கேட்பானுங்க. எப்படியாவது அரசனாகணும் அப்படின்னு எல்லா விலங்குகள் கிட்டயும் ஆசையை வளர்க்குற மாதிரி தன்னோட வாக்குறுதியை சொல்லுது. அன்பான விலங்கு சொந்தங்களே, எனக்கு மட்டும் நீங்க ஓட்டு போடுங்க. நான் வின் பண்ணா நீங்க இனிமே வேட்டைக்கே போக வேணாம். உங்க குகை வாசலுக்கே தினமும் கறியும் இனிப்பான தேனும் இலவசமா வந்துடும். எல்லாரும் ஜாலியா தூங்கலாம் அப்படின்னு வாக்குறுதிய சொல்லுது. அதே சமயம் யானை எல்லா விலங்குகள் கிட்டையும் சொல்லுது, நம்ம எதுக்காக தேர்தல் அறிவிச்சோம்? நம்ம காடு அழியுது, அதை பாதுகாக்கணும். இந்த தற்காலிக ஆசைக்கு மயங்காதீங்க. நம்ம குளங்களை எல்லாத்தையும் சரி பண்ணலாம். இல்லைன்னா நம்ம குட்டிங்களுக்கு குடிக்க தண்ணி கூட இருக்காது. முறையான திட்டங்கள் இருக்கிற எனக்கு வாக்களிங்கன்னு கேக்குது. இந்த 2 வாக்குறுதிகளையும் கேட்டு எதுக்கு தேர்தல் நடக்கணும்னு முடிவு பண்ணோமோ அதை எல்லாத்தையும் மறந்து எல்லா விலங்குகளும் நரி சொன்ன இலவசத்துக்கு ஆசைப்பட்டு நரிய வின் பண்ண வச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் தேன் கிடைச்சது. அப்புறம் நரி தன்னோட குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சு. வறட்சி காலம் வந்தப்ப காடே வறண்டு போச்சு. குடிக்க ஒரு சொட்டு தண்ணி இல்லை. அப்பதான் அந்த விலங்குகளுக்கெல்லாம் புரிஞ்சது, இலவசம் கிடைச்ச தேன் அவங்க தாகத்தை தணிக்காதுன்னு. இந்த கதை ஒரு கற்பனை தான். நமக்கும் தரமான கல்வி வேணும், நல்லது ஒரு ரோடு வேணும், தரமான மருத்துவம் வேணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி சட்ட ஒழுங்கு வேணும்னு கேட்கறத விட்டுட்டு எப்போ இலவசம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறது பெரிய முட்டாள்தனம். உங்க ஓட்டு உங்க உரிமை மட்டும் இல்ல, அது உங்க பிள்ளைங்களோட எதிர்காலமும் கூட. சிந்தித்து செயல்படுங்க. என்னோட பயணம் ஒரு நல்ல தகவலை கதைகளோட மக்களுக்கு கொண்டு போகணும்னு. அடுத்து ஒரு நல்ல கதையோட மீமிடால் உங்களை சந்திக்கும்.